மாரியம்மன் அம்சத்தைச் சேர்ந்த இசக்கியம்மன் குடும்பத்தையும் குழந்தைகளையும் காக்கும் தெய்வமாக அவதரித்தவளாக கருதுகின்றனர். இசக்கியம்மன் கோயில்கள் பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சிவகாசி, சேலம் போன்ற தென் பகுதிகளில் ஆராதிக்கப்படுபவள். அனைத்து மதத்தினரும் வழிபடும் தெய்வம். திருநெல்வேலியில் வரும்போது பிரசன்னம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி பிரசன்னம் பார்க்கும்போது நான் இசைக்கேமரை தனியாக வைக்கிற மாதிரி தான் முதல்ல பிளான் பண்ணது. சோழி முத்து போட்டு அவங்க புட்டு போகும்போது சார் நான் முதல்ல இசைக்கேமரை தனியாக ஒரு கோயில் மாதிரி வைக்கணும் சார். இல்லை பிரசனத்தில் இல்லை அம்பாள் கூட வராது, நீங்கள் சேர்ந்து வைக்கணும். அது என்ன சாமி நீங்கள் வைக்க மாட்டாங்க? இல்லை இது சிவன் பார்வதி ஐதீகமாக 2 பேரும் இங்கே இருப்பாங்க, இங்கே வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், மற்ற கோயில் மாதிரி கிடையாது, இது ஒரு சிவன் ஐதீகமான ஒரு கோயில் அப்படின்னு சொன்னார். இது கிராம தேவதையாக இருந்தாலும் சிவபெருமான் பார்வதியோட அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் உண்டோ அத்தனை இந்த கோயிலில் நடக்கணும், நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுதான் உத்தரவு அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்படியா பார்த்துட்டு 2 பேரும் சேர்த்தே வச்சுட்டு முதல்ல அந்த சைடு இடம்லாம் ஒதுக்கியிருந்தேன் எல்லாமே. அதுக்கப்புறம் இங்கேயே சேர்ந்து எல்லாமே கட்டி பரிபாலனம் பண்ணி ஒரு சின்ன கோயிலில் தான் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்லாம் கட்டியிருந்தேன் அந்த கோயில். அதுக்கப்புறம் முதல் திருவிழா நடக்கும்போது கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, இந்த கோயில் பெரிய கோயிலாக வளரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ சைட்லேருந்து இன்னும் 1 கிரவுண்ட் இடத்தையும் 2 பக்கம் இந்த ஒரு 3/4 கிரவுண்ட் இடத்தையும் மொத்தம் 2400 ஸ்கொயர் ஃபீட் 3400 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த கோயிலை இன்னும் டெவலப் பண்ணி கட்டினேன், பெருசாக எடுத்து கட்டினேன். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு.